ஏட்டி நீயுமா கால் பண்ணுத? நான் இன்னும் ஜாயின் பண்ணலட்டி. இன்ஸ்பெக்டர் பிஸியா இருக்காவ. அவரு ஃப்ரீயான அப்புறம் தான் கையெழுத்து போட்டு ஜாயின் பண்ணணும். அப்படியா? சரி டி, முத நாள்ல அதான் கேட்டேன். நான் அப்புறம் பேசுதேன். சரி டி. வீட்ல இருந்து ஜாயின் பண்ணிட்டியான்னு வரிசையா ஃபோன் பண்ணிட்டே இருக்காவ. இன்ஸ்பெக்டர் சார் இன்னும் பிஸியாவே இருக்காவளோ? ஃப்ரீயா இருந்தா அவரே கூப்பிடுவாரு மேடம். அதுவும் சரிதான். அக்கா, டியூட்டில ஜாயின் பண்ணிட்டியா? நான் இன்னும் டியூட்டில ஜாயின் பண்ணலக்கா. ஏன், என்னாச்சு? லேட் ஆகும். என்னடி சொல்லுத? இம்புட்டு நேரமாச்சுல? ஸ்டேஷன்னா அப்படிதான்க்கா இருக்கும். நீ ஜாயின் பண்ணதும் எனக்கு ஒரு கால் பண்ண என்ன? கனி நச்சரிச்சுக்கிட்டே இருக்கா. சரிக்கா, நான் வச்சிடுறேன். சரிடி. மாமா, நீங்களுமா? இல்ல, ஜாயின் பண்ணிட்டியான்னு கேட்கதான்ல ஃபோன் பண்ணேன். இன்னும் இல்ல மாமா. இன்ஸ்பெக்டர் சார் இன்னும் பிஸியாவே இருக்காவ. இம்புட்டு நேரமா? என்னெல்லாம் சொல்லுத? இன்னைக்கு அவருக்கு என்ன வேலையோ என்னமோ. ஸ்டேஷன்னா அப்படிதானே இருக்கும். நான் ஜாயின் பண்ணதும் நான் உங்களுக்கு தகவல் சொல்லுதேன் மாமா. சரில, பாய் பாய். இதுக்கு தாம்லே இந்த மாதிரி ஆட்கள்கிட்ட டீல் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுது. நீங்க என்ன தேதியாச்சு? இந்த பாரு, இந்த நாகப்பன் வட்டியை கொடுத்தானா பாத்தியா? சொலைய 10,000 ரூபாய். வட்டியும் காணும், ஆலயம் காணும். ஐயா, 4 நாளைக்கு முந்தி அவனை பார்த்தையா. ஏதோ கடைக்கு துணி கொள்முதல் பண்ண பூனாவுக்கு போறதா சொன்னாயா. அவன் பூனாக்கு போனா என்ன, பூனையை தூக்கிட்டு போனா என்ன? அவனுக்கு 1000 மேல இருக்கட்டல. ஆனா சொன்ன தேதிக்கு வட்டி கொடுத்துட்டு பூனாக்கு போட்டா எங்கான போட்டுமே. வியாபாரமே நொடிஞ்சு போயிடும். உடனே காசு வேணும்னு வந்துட்டு என் கழுத்தறுத்து வாங்கிட்டு போனால. சொன்ன தேதிக்கு காசு வாங்கின மாதிரி சொன்ன தேதிக்கு வட்டியும் கொடுக்கணும்ல. ஐயா, நான் ஃபோன் பண்ணி சொல்லுது ஐயா. நாளைக்கு மட்டும் வட்டி பணம் வல்லின்னு வையே. மொத்த அசலையும் கேட்டு அவன் வீட்டு வாசல்ல வந்து அங்க நிப்பேன்னு அவன்கிட்ட கரார சொல்லிடு. இல்ல, இவனுக்கெல்லாம் நான் இறக்கப்பட்டா மொத்தமா ஏன் தலையில மிளகா அரைச்சிட்டு ஓடிடுவானுவா. ஐயா, நான் பேசிக்கிட்டது ஐயா. தேடிக்காட்டு குத்தக பணம் வந்தாச்சு. மாவடி புஞ்சையில மிளகா வித்த காசும் வந்தாச்சு. இல்ல, ஒத்த ஓட்டு. என்னப்பா நீ என்ன செய்துகிட்டு இருக்க? 5ஆம் தேதியான வாடகை வாங்கிடணும்ல. பெரிய கடை தெருவில் இந்த மணிவாசகம் இன்னும் வாடகையே தள்ளிய. இல்லை, நான் உன்னை கேட்க சொல்ல, கேட்டியா இல்லையா? அடுத்தடுத்து எனக்கு எக்ஸாம் இருக்குப்பா. ரொம்ப சின்சியரா உட்காந்து படிச்சுக்கிட்டு இருக்கேன். மண்ணா கட்டி, உனக்கு எப்பப்பா அந்த வெறும்பை வீட்டிலே சர்வீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதுல படிப்பு வேற படிக்கிறியா? என்ன பெரிய கலெக்டரா போறியா நீ? உட்காந்து திங்கிறது தான் உன் வேலையா இருக்கு. ஒரு அப்பனுக்கு கணக்கு வழக்கில் உதவி பண்ணணுமே கொஞ்சமாவது இருக்கா அவனுக்கு? கடுப்பை கிளப்பிட்டு இருக்காத. அதுக்கு தானே சனி என்ன வேலைக்கு வச்சிருக்க. ஏன் அவரை வாங்கிட்டு வர சொல்ல வேண்டியதானே? இல்லே, அவன் குத்தக பணம் வட்டி பணம் எல்லாம் வாங்கிட்டு வருவான். வாடகை நீயோ நானோ நமக்குள்ள 6வது போய் வாங்கிட்டு வரணும். அதான் முறை. மரியாதையா சாயந்தரத்துக்குள்ள போய் அந்த வாடகை பணத்தை வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துடணும். பாத்துக்க. மாசம் மாசம் உனக்கு இதே பொழப்பா போச்சுப்பா. பேசாம அந்த அண்ணனோட மொபைல் வழியா பணத்தை டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிருக்க வேண்டியது தானே. இந்த காலத்துல நேரா போய் வாடகையை வசூலிக்கிறது. இல்லை, ஒத்து மொபைல்ல காசு அனுப்புனா அது என்னோட பேங்க் அக்கௌண்ட்டுக்குள்ளார போயிடும். அதுக்கு கவர்மெண்ட்டு வரி வட்டின்னு என் கணக்குல இருந்து காசு பிடிங்கிடுவாங்க. ஏடே, அதுக்கு தான் இப்போ உன்னை போய் காசு வாங்க சொல்லுது. நீ இங்கே கதையெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காம உடனே போய் காசு வாங்கிட்டு வா. சரி, வாங்கிட்டு வந்து தொலைறேன். செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம். அதுக்கு நான் கூட்டாளி வேற. இல்லை, என்ன சொன்னேன்? ஒன்றும் இல்லைப்பா, நீங்கள் உங்கள் வேலையை பாருங்க.
ஐயோ, இவ வேற கிளம்பி ரெடியா இருக்க சொல்லுதாளே. நான் வேற இன்னும் ட்ரெஸ்ஸே மாத்தாம அங்கன இங்கன்னு சுத்திக்கிட்டே இருக்கேன். இதுல என்ன பார்த்தா கொன்னே விடுவா. வர்றதுக்குள்ள மின்னல் வேகத்துல கிளம்பணுமே. இல்ல சரி, உன் அம்மிட்ட காப்பி எடுத்துட்டு வான்னு சொன்னேன். அவ என்ன காப்பி கொட்டைய வறுத்து பொடி பண்ணி பிறகு காப்பி போட்டு எடுத்துட்டு வராளான்னு எனக்கு தெரியல. போய் என்ன ஆச்சுன்னு போய் கேளு. படிக்க விடாம காப்பி வேணும் கருப்பட்டி வேணும்னு போட்டு சாவடிக்கிறாரு. என்னல முணுமுணுப்பு? இல்ல, நீங்க கேட்ட காப்பியை யார்கிட்ட கேட்கறதுன்னு யோசிச்சேன். எங்க அம்மா கிட்டயா இல்ல உங்க சம்சாரத்துக்கிட்டயான்னு. என்ன கொழுப்பு பாத்தியால? அவங்க அம்மாவும் உங்க சம்சாரமும் ஒண்ணுதானங்கய்யா? இல்லே, அவரு என்னைய கலாய்க்கிறாராம். இல்ல, இதுக்கு நீ சிரிக்கணும்ல, நல்லா சிரி. போய் பல்பொடி விளம்பரம் கொடு. எனக்குன்னு வந்து சேர்ந்தீங்களே. என்னம்மா பண்ற? பால் பொங்கிடுச்சுமா. ஐயோ, ஆஃப் பண்ணல. என்னாச்சு உனக்கு? எல்லாம் என் தலை எழுத்து. கெட்ட கெட்ட சொப்பனமா வருதுல. ஒரு 8 போய் எசக்கிய பாத்துட்டு வரலான்னா முடியுதா? இப்ப என்ன, உங்க அப்பா காப்பி கேட்டு விட்டாரா? என்னம்மா கனவு? என்னத்த சொல்லல. எசக்கி எதையோ எடுத்து கொடுக்கறதுக்காக வேகமா ஓடி வரால. அப்படியே கால் தடுக்கி கீழே விழுந்துட்டால. ஐயோ, அவ வயித்துல அடிபடுற மாதிரி சொப்பனை வந்தது. எனக்கு மனசு பதறமா இல்லையா? என்னாச்சுமா? பயங்கரமான கனவா இருக்கு. அந்த கனவுல இருந்து முழிச்ச நிமிஷத்துல இருந்து மனசு கிடந்து தவியா தவிக்குதுல. ஒரு 8 போய் அவளை பாத்துட்டு வரணும்னு தவிக்க. இந்த மனுஷன் காப்பிய கொடு, கம்மஞ்சோர் ஆக்கி கொடுன்னு உசுர வாங்கிக்கிட்டு இருக்காரு. முதல்ல அந்த ஆளுக்கு காப்பி போட்டு கொடுமா. ஏன் உசுர வாங்குறாரு? இங்க பாருமா, நீ மைனி ஞாபகமா இருக்கல, அதனாலதான் உனக்கு கனவு வருது. இதெல்லாம் ஒரு பெரிய விஷயமே இல்லம்மா. மனசை போட்டு குழப்பிக்காத. ஏலே, உனக்கு தெரியாதுல, சொப்பனெல்லாம் சகுன மாதிரி. சாமி நமக்கு கொடுக்கிற எச்சரிக்கை. அத புறந்தள்ள முடியாது சாமி. சரி விடுமா, எப்ப வேணுமோ சொல்லு, நான் கூட்டு போறேம்மா. முதல்ல அவருக்கு காப்பி போட்டு கொடுமா, இல்லைன்னா என்னை படிக்க விட மாட்டாரு. சரில, நீ போ. நல்ல நேரத்துல தான் இந்த கொடிக்கேரி இப்படி அறுந்து போகுமா? துணியை வேற காய போடணும். வீட்டுல வேற யாருமே இல்லையே. ஐயோ, எல்லாம் அழுக்காயிட்டு. திரும்ப துவைக்கணும். சிவபாலா, என் மனசு பதைக்குதுல. சீக்கிரமா போல. மா, இந்த ஊருக்குள்ள இவ்வளவு வேகமா தான் போக முடியும். இதுக்கேமா இம்பிட்டு அவசரப்படுத? இல்ல, எனக்கு வயித்த பிசையுதுல. எசக்கிக்கு என்னமோ ஒண்ணுன்னு எனக்கு உள்ளுக்குள்ள பதறதுல. மா, வந்தது வெறும் கனவுதாம்மா. இதுக்கு போய் இம்பிட்டு பாடுபட்டுக்கிட்டு இருக்க? கொஞ்சம் அவசரப்படாம இருமா. உனக்கு இதெல்லாம் புரியாதுல. நீ சீக்கிரமா போ. சரி சரி, போறேன் இருமா.
எசக்கி ஐயோ! எசக்கி என்னடி ஆச்சு கேட்டி எசக்கி மைனி மைனி ஐயோ மைனி எசக்கி எழுதுங்க கேட்டி என்னடி ஆச்சு என்னடி ஆச்சு எசக்கி சார் பாகுதத்த என்ன ஜோபாலா நான் படிச்சு சொன்னேன்ல இப்ப பாத்தியா வயித்து புள்ள கறி கீழே விழுந்து கிடக்குதா இதத்தால சாமி சகுனமா சொல்லி இருக்கு அம்மா உடனே ஹாஸ்பிடல் கூட்டி போணுமா வாமா ஆஸ்பத்திரிக்கு தூக்குமா சீக்கிரம் போ எசக்கி எசக்கி சீக்கிரம் வண்டி எடுல கொஞ்சம் பொறுத்து கொட்டி நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிடலாம் கொஞ்சம் பொறுத்துக்கோ ஐயோ கொஞ்சம் பொறுத்துக்கோமா அத்தை சொல்லுதல்ல கொஞ்சம் பொறுத்துக்கோ கொஞ்சம் பொறுத்துக்கோ மைனி என்னால முடியல அத்தைதான் சொல்லுதல்ல கொஞ்சம் பொறுத்து கொட்டி எசக்கி எசக்கி டாக்டர் என் மருமகளுக்கு என்னாச்சு அவசரப்படாதீங்க. இன் கேஸ் எமர்ஜென்சினா பிளட் வேணும்னு சொல்லியிருந்தனே, ஏற்பாடு பண்ணிட்டீங்களா? என் பையன் அவன் ஃப்ரெண்ட்ஸை கூட்டிட்டு வர போயிருக்கான் டாக்டர். என் மருமகளுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. அடி ரொம்ப பலமா இருக்கு. இப்போதைக்கு ஒன்னும் சொல்ல முடியாது. இப்ப ஸ்கேனுக்கு கொண்டு போறோம். அதை பார்த்து தான் எதுவா இருந்தாலும் முடிவு பண்ண முடியும். ஐயோ ஐயோ எசக்கி எசக்கி சொல்லு எசக்கி, என்னடி வேணும் உனக்கு? மாமா பாண்டி மாமா வந்துட்டாவளா? இப்ப வந்துருவான்டி, இப்ப வந்துருவான். உனக்கு எதுவும் ஆகாதுட்டி, நீ தைரியமா இரு. மேடம் ப்ளீஸ் கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா? வார்ட் பாய் கூட்டிட்டு போங்க. எசக்கி மாமா மா இல்ல முத்துப்பாண்டி, நம்ம எசக்கிக்கு பயங்கரமா அடிபட்டுருச்சுல. இப்ப ஆஸ்பத்திரியில கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். என்னமா சொல்லுது? சிவபால ரத்தம் ஏற்பாடு பண்ண போயிருக்கான். நான் இங்க தனியா நிக்கிறேன்ல. ஐயோ சீக்கிரமா இங்க வால, உடனே வால. ரத்தமா? யாருக்குமா? நம்ம எசக்கிக்கு தாம்ல. நீ உடனே கிளம்பி சீக்கிரமா வா. இதோ வரமா, உடனே வரமா. அத்தா எங்கல இருக்க? அத்தா என்னாச்சு? இல்ல சம்பு, நம்ம எசக்கிக்கு ஆ நீ உடனே கிளம்பி சீக்கிரமா வா. நான் வரேன். என்னம்மா என்னாச்சு? எப்படிமா நடந்தது? எசக்கி கீழே விழுந்துட்டாலே. டாக்டர் அவளை பாத்துக்கிட்டு இருக்காங்க.
டாக்டர் வந்துட்டு போறாங்க. ஒண்ணுமே சொல்ல மாட்டேங்கிறாங்களே. என்னமோ ஸ்கேன் எடுக்கணுமா, அதுக்காக கொண்டு போயிருக்காங்களே. மச்சான், இங்க பரணி இருந்தா தான் சரியா இருக்கும். நான் வேணா போய் பரணியை கூட்டியாட்டுமா? இல்லை, நீ கூப்பிட்டு வரதுக்கு லேட் ஆகும். நானே கூப்பிட்டு அவளை ஆட்டோ பிடிச்சி வர சொல்லுதேன். பரணி சொல்லு சண்முகம். எசகி கீழே வந்து அடிபட்டுச்சுல, பெரிய ஆஸ்பத்திரியில சேர்த்திருக்கு. நீ உடனே சீக்கிரம் வாழ, நீ வந்ததால அவளை காப்பாற்ற முடியும். சரி நான் வரேன், நீ பதட்டப்படாம இரு, நான் வந்துடுறேன். அண்ணா கொஞ்சம் வேகமா போங்க. அம்மா அழாதம்மா, எங்கடா இருக்கா? அவங்க இந்த பக்கம் தான் ஸ்கேனுக்கு கூட்டிட்டு போயிருக்காங்க. சரி நான் பாத்துக்கிறேம்மா. பரணி, என் வீட்டுக்காரிக்கு எதுவும் ஆகாம காப்பாத்திரல, எப்படியாவது காப்பாத்திரல. டேய், எதுவா இருந்தாலும் காப்பாத்திடலாம்டா, நீ கொஞ்சம் கவலைப்படாம இரு. அம்மா அழாதம்மா, நீ தைரியமா இரு. சண்முகம் பாத்துக்கோ. டாக்டர் சொல்லுங்க. நான் டாக்டர் பரணி. எசக்கிக்கு என்னாச்சு? அவங்களுக்கு இடுப்பு எலும்பு விலகி இருக்கலாம். இன்டர்னல் ப்ளீடிங் இருக்கு. முருகா, இதான் எசக்கியை காப்பாத்தணும்.